புரியுது. சாமுண்டீஸ்வரி மேடம் இருக்காங்களா? யாரு மாப்பிள்ளைவா? ஈஸ்வரிய உரிமையா பேர் சொல்லி கூப்பிடுறான். தெரியலையே. கையில பாக்ஸ் இருக்கிறத பார்த்தா ஏதாவது கொரியர் எடுத்துட்டு வந்திருப்பானோ. உள்ள வாங்க. மேடம், நான் நிலா கார்ட்ஸ்லேருந்து வரேன். கல்யாண இன்விடேஷன் ரெடி ஆயிடுச்சு. அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் மேடம். என் பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. இந்தாங்க மேடம். வரேன் மேடம். வாங்க. ரேவதி, டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? இந்த ரேவதி பாரு. என்ன இன்விடேஷன் டிசைன்லாம் எப்படி இருக்கு? டிசைன் கலர்லாம் நல்லா இருக்கா? உனக்கு பிடிக்கலனா மட்டும் சொல்லு, நான் உடனே மாத்திடுறேன். ஆமாமா, உனக்கு பிடிக்காத உங்க அம்மா செய்யவே மாட்டா. ரொம்ப நல்லவ. ரேவதி, அம்மா உன்னதான் கேக்குறாங்க. நல்லா இருக்குமா? குடு. மாப்பிள்ள, பத்திரிக்கை எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. என்ன குடும்பமாமா இது? பத்திரிக்கையில் இருக்கிறது என் சகல பேரு. அவருக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே இவனுக்கு கிடைக்குது. எவ்வளவு தூரம் போறாலும் போகட்டும் மாப்பிள்ள. இவ போடுற எல்லா திட்டத்தையும் ஒரே நொடியில தவிடுபடியாக்குற வித்த மாப்பிள்ளைக்கு தெரியும். அவர் பார்த்து பாரு. கரெக்ட் மாமா. டிசைன் கலர் எல்லாம் செம்மையா இருக்கு. உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கு ஆண்டி. என்ன மாப்பிள்ள நீங்க இன்னும் ஆண்டின்னு ஒட்டாமலே கூப்பிட்டு இருக்கீங்க? அத்தன்னு நல்லா அழுத்தமா கூப்பிடுங்க. சாரி ஆண்டி. இல்ல இல்ல இல்ல, இனிமே நான் அத்தனே கூப்பிடுறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இப்ப வந்துடுறேன். எங்கே சொல்லி போற? பத்திரிக்கை என்ன சாமி கிட்ட கூட வைக்கல, அதுக்குள்ள எங்க எடுத்துட்டு போற? ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். இதை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். இன்னும் குலதெய்வம் கோயில வச்சு சாமியே கும்பிடல, அதுக்குள்ள பத்திரிக்கை கொண்டு போய் யார்ட்டையோ கொடுத்துட்டு வராங்கிற. என்ன இது? பரவாயில்லங்க, என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் வைக்க போற முதல் பத்திரிக்கை. நான் அதை அங்க வைக்கிறது தான் முறை. நான் கிளம்புறேன். சாமுண்டீஸ்வரி வராங்க. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பேத்திங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? உட்காருமா. பரமேஸ்வரி, போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா. இதை எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்க எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசி ஒட்டி உறவாடி விருந்து சாப்பிட இங்க வரல. அதெல்லாம் என்னைக்குமே நடக்கவே நடக்காது. அதனால இந்த மாதிரி உபசாரமா பேசுறதெல்லாம் நிறுத்துங்க. என் மருமகளுக்கு இன்னும் எங்க மேல இருந்த கோவம் போல போல் இருக்கு. கொஞ்ச நாள் இருந்துட்டு காணாம போறதுக்கு இது ஒன்னும் சாதாரண கோவம் இல்ல. அம்மாடி, தீராத கோபம்னு இந்த உலகத்திலேயே ஒண்ணு கிடையாது. உங்ககிட்ட எதையும் விவாதம் பண்ண நான் இங்க வரல. நான் வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன். என்ன விஷயம்னு சொல்ல. என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் வச்சிருக்கேன். இந்தாங்க என் பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை. கரெக்ட் தான். முத பத்திரிக்கை குலதெய்வத்துக்கு தானே வைக்கணும். குலதெய்வத்துக்கு தான் வச்சிருக்கீங்க.
அம்மா மகமாயி ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இந்த பத்திரிக்கையை பார்த்ததும் உங்க முகத்துல தோத்து போன ஒரு வலி தெரியும் இல்லையா? அத பார்க்கணும் தானே நான் கிளம்பி வந்தேன். தோத்து போன வழியா? இந்த பத்திரிக்கையை பார்த்தா நாங்கள் தோத்து போன மாதிரி தெரியலையே. தாத்தாக்கு நல்ல மரியாதை கொடுத்து தான் பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்க. எனக்கு இதில் சந்தோஷம்தான். என்ன உளர்ற? இத பார்த்து எப்படி நீ சந்தோஷப்பட முடியும்? தாத்தா அது கொடுங்க. ஏன் அத்தை, பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை படிச்சு பார்க்குற பழக்கம்லாம் இல்லையா? படிச்சு பாருங்க. திருநிறை செல்வி ரேவதிக்கும் ராஜா சேதுபதியின் பேரன் அபிராமியின் புதல்வன் திரு கார்த்திக் என்பவருக்கும் உங்களால் இந்த இன்விடேஷனில் வேற எதையுமே மாற்ற முடியாது. ஏன்னா ராஜா சேதுபதியோட பேரன் கார்த்தி தான் உன்னை கட்டிக்க போறான்னு நீங்கள் ரேவதிக்கிட்டே சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்விடேஷனில் நீங்கள் என் பேரை தான் போட்டாகும். கார்த்திக்னு நீ டம்மியா ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்தலாம், ஆனா அது நிலைக்காது. உள்ளுக்குள்ள உருவான பந்தத்தை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஆளை தான் உங்களால் மாற்றி காட்ட முடியும். என் பேரையோ என் அடையாளத்தையும் உங்களால் மாற்ற முடியாது. போதும், நீ ரொம்ப பேசாத. கோபப்படாதீங்க அத்தை. பத்திரிக்கை தான் அடிச்சிட்டிங்க, அதை உங்கள் கையால் நீங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. போய் உங்கள் சைடு கல்யாண வேலையெல்லாம் பாருங்க. நானும் ரேவதியும் சேர போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. என்ன சவால் விடுறியா? உண்மையை சொல்கிறேன் அத்தை. மணமேடையில் ரேவதி பக்கத்தில் நான் தான் உட்காருவேன். ரேவதி கழுத்தில் நான் தான் தாலியை கட்டுவேன். இதை நான் சொல்ல, நீங்கள் தான் பத்திரிக்கை அடித்து இதை ஊருக்கே சொல்லியிருக்கீங்க. அதையும் பார்த்துடுறேன்.